ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசு நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारा खुदा पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबको हम स्वागत करते हैं. இவையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். आइए इस वक्त हम अपनी आंखें बंद करें और प्रार्थना करें. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? हम परमेश्वर को धन्यवाद करें क्या? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். परमेश्वर की भलाइयों को हम याद करें क्या? இத்தனை மாதகாலமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. ये सारे महीने तक परमेश्वर ने हमारे संग रहे. இந்த 9வது மாதத்துக்குள் நம்மை பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். इस 90 महीने में भी हमें प्रवेश करने के लिए प्रभु ने मदद की है. கடந்த மாதத்துல பல கொரோனா என்கிற வியாதி வந்தது. पिछले महीनों में कोरोना के चलते बहुत सारे हम कठिन उठाए थे. தேசத்தின் நிலைமை முற்றிலுமாய் மாறிக்கொண்டிருந்தது. हमारे देश की परिस्थिति बहुत ही कठिन था. ஆனாலும் கர்த்தர் நம்மை இவ்வளவாய் காத்து கொண்டாரே. लेकिन प्रभु ने हमें संभाला है. நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கிறார். हमारी परिवार को संभाला நம்முடைய है. சபையாரை காத்து கொண்டிருக்கிறார். हमारी कलिसियाओं को संभाला है. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? हम परमेश्वर को धन्यवाद करेंगे. நன்றி ராஜா, உமக்கு धन्यवाद ஸ்தோத்திரம். यीशु. நன்றி இயேசுவே, உமக்கு धन्यवाद ஸ்தோத்திரம். यीशु. ஐயா, எங்களை நடத்தினதுக்காக நன்றி प्रभु ராஜா. आपने हमें चलाया है. प्रभु धन्यवाद. உம்முடைய கிருபைக்காக நன்றி तेरे செலுத்துகிறோம். अनुग्रह के लिए धन्यवाद. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். प्रभु तेरी दया के लिए धन्यवाद करते உம்முடைய हैं. அன்புக்காக நன்றி तेरे ராஜா. प्यार के लिए धन्यवाद. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். और निरंतर हम प्रार्थना करते हैं खुदा. சீக்கிரமாக எங்கள் சபை திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். जल्दी से हमारे कलिसिया में खुल जाए. சீக்கிரமா நாங்கள் சபையில ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். जल्दी से हम अपने कलिसियाओं में मिलकर हम तेरी प्रार्थना कर सकें खुदा. மீண்டுமாய் சபை குறித்தான உம்முடைய திட்டம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். फिर प्रभु कलिसिया के प्रति तेरी योजना पूरी होने के लिए हम प्रार्थना करते हैं. சபை குறித்தான உம்முடைய தரிசனம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया के प्रति तेरी दर्शन पूरी होने पाए खुदा. சபையில இன்னுமாய் ஜெப ஆவி இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसियाओं में प्रभु और प्रार्थना की आत्मा को और उंडेल दीजिए. சபையில இன்னுமாய் உம்முடைய ஐக்கியம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया में और तेरी संगति होने सके खुदा. சபையில இன்னுமாய் பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया में और प्रभु पवित्र आत्मा की प्रभु जी मंडलाना और बढ़ते जाएं. சபையில இன்னுமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया में और परमेश्वर की डर भय और बढ़ते जाए. நிறைய சபைக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை இன்னும் அதிகமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु लोगों के दिलों में प्रभु कलिसिया में जाना है करके ये बातें और ज्यादा हो सके खुदा. இன்னும் புதிய ஆத்துமக்களை எங்கள் சபையில சேர்ப்பீராக. अपनी कलिसियाओं में प्रभु और नई आत्माओं को सोल्स को आप ऐड करते जाएं खुदा. இன்னும் பல ஊழியங்கள் எங்கள் சபையில ஆரம்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. कई प्रभु सेवकाई कलिसिया के द्वारा शुरू होने पाए खुदा. சபைக்கு வந்ததுனால எங்களுக்கு கொரோனா எங்க பிரச்சனை வருவோம் என்கிற எல்லா விதமான ஐயப்பாடுகளை நீர் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. कलिसिया आने से हमारे लिए कोरोना आ जाएगा क्या करके ऐसे सारे डाउट को संदेह को लोगों के दिल में से हटा दीजिए प्रभु. சபைக்குள்ளார அந்த கொரோனா என்கிற வைரஸ்க்கு அனுமதி இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் प्रभु ஐயா. हम प्रार्थना करते कलिसिया के अंदर ये कोविड की वायरस की जगह नहीं है. இயேசு ரத்தத்தால यीशु के लहू से உம்முடைய சபையை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. अपनी कलिसियाओं के आप संभाल दीजिए. இதுவரை பார்த்திராத ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் சபையில காண கிருபை अब செய்வீராக. तक जो हमने नहीं देखा वैसे एक बेदारी को आप उंडेल दीजिए. சபையில பரிசுத்தம் உண்டாகட்டும். कलिसिया में पवित्रता होने पाए. ஊழியக்காரங்கள் சபைகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु सेवक और लोगों के बीच में एक संगति होने पाए. சபையில எப்பொழுதும் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜெபங்களை நாங்கள் தொடர்ந்து எழுப்ப கிருபை செய்வீராக. कलिसिया में से खुदावन लगातार निरंतर प्रार्थना की धुएं हमेशा उठ सके खुदावन. சபைகள் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया में बन पाए खुदा. சபைகள் ஸ்திரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया स्थिर होने पाए. சபைகள் அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருக்க நாங்கள் कलिसिया ஜெபிக்கிறோம். ने प्रेरितों की उपदेश में सिद्धांतों में वो स्थिर रह सके खुदा. சபையில இருந்து உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்கதரிசனங்கள் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया में से प्रभु तेरी भविष्यवाणी प्रभु तेरे अद्भुत कामें निकल सके राजा. சபைக்கு வருகிறவர்களுக்கு அங்கு சபையிலே ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். कलिसिया में जो कोई आते हैं वहीं पर उनके लिए छुटकारा मिल सके खुदावन. சபையில அன்றே நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். कलिसिया में आप अपनी महिमा को प्रकट करने के लिए धन्यवाद. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள போவதில்லை. पाताल की फाटक कलिसियाओं को प्रभु प्रबल नहीं करेगी. சபையில உம்முடைய சிங்காசனம் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. कलिसिया में तेरी सिंहासन है. धन्यवाद राजा. சபை என்பது உம்முடைய வீடு சுவாமி. कलिसिया तेरा घर है. அது தேவனுடைய வீடு. और तेरा निवास स्थान है. அங்கு खुदा. ஜனங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. आपने कहा मैं अपने लोगों को यहाँ पर आनंदित करूंगा. வருகிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானத்தால் அவங்களுடைய இருதயத்தை நிரப்புவீராக. आई वे हर एक लोगों को अंदर प्रभु ऐसे एक हर्ष से एक आनंद से भर दीजिए. சபை
சபையை குறித்தான ஒரு பயம் புறஜாதிகள் வாழ்க்கையில உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். अन्य जातियों के बीच में कलीसिया के प्रति प्रभु एक बात हो सके खुदावन, சபையை நீர் உயர்த்தி வைப்பீராக. कलीसिया को तू ऊंचा कर राजा, சபைக்கு अनेक மக்கள் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். कलीसिया में और कई लोग आ सके खुदावन, தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தது போல சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். उद्धार पाए लोगों को हर दिन जैसे अपने कलीसिया में जोड़ा, इस तरह प्रभु एक बेदारी हो सके राजा। அன்றைய அரசியல்வாதிகள் சபைக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். बड़े बड़े नेता लोग कलीसिया में आ सके, உயர் அதிகாரிகள் சபைக்கு வர நாங்கள் बड़े ஜெபிக்கிறோம். बड़े ऑफिस वाले ने कलीसियाओं को ढूंढ आए हैं, தேசத்தை குறித்தான காரியங்கள் சபையிலிருந்து தொடங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். देश के प्रति बातें कलीसिया से शुरू हो सके, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நாங்கள் காண इस வாஞ்சிக்கிறோம். तरह एक बेदारी को हम छाना चाहते हैं खुदा। கடைசியாக நீங்க விரும்புகிற சபை, अंतिम में प्रभु आप जो जैसा चाहते हैं वैसा कलीसिया, நீங்க விரும்புகிற ஒரு மனவாட்டியா, आप जो चाहते हैं वैसा एक दुल्हन, எப்பொழுதும் புத்தி உள்ளவர்களாய் हमेशा एक बुद्धिमान, விழித்திருக்கிற சபையாய், हमेशा वो जागते रहते हैं, பரிசுத்தத்துக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற சபையாய், पवित्रता के लिए प्रभु एक धुन उठाने वाले, உலகத்துக்கு மரித்த சபையாய், दुनिया के मरते हुए एक कलीसिया, நீதிக்கு பிழைத்திருக்கிற சபையாய், धार्मिकता के लिए जी उठने की कलीसिया, சாட்சி நிறைந்த சபையாய், एक गवाह से भरा हुआ कलीसिया, ஆராதிக்கிற சபை, आराधना करने वाली कलीसिया, ஜெபிக்கிற சபை, प्रार्थना करने वाली कलीसिया, சுவிசேஷம் அறிவிக்கிற சபை, सुसमाचार सुनाने वाले कलीसिया, ஏழை எளியவர்களை தாங்குகிற சபை, गरीबों को प्रभु संभालने वाली कलीसिया, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிற சபையாய் अनाथों को प्रभु सपोर्ट करने वाली कलीसिया, நிறுத்துவீராக. ऐसे कलीसिया आप खड़ा कर खुदा, அப்படிப்பட்ட சபையை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். ऐसे कलीसियाओं को हम चाहते हैं खुदा। சபையில இருக்கிற எல்லா குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. कलीसियाओं के अंदर जो भी कमी, हड्डियां हैं, अधर्म है, गुनाह है, पाप है, सब कुछ आप निकाल दीजिए। சபையில இருக்கிற பண ஆசைகள் நீங்கட்டும். कलीसिया के अंदर जो पैसे के प्रति लालसा है वो सारी बातों को हटा दीजिए। சபையில இருக்கிற பதவி ஆசைகள் நீங்கட்டும். कलीसिया के अंदर जो पद के लिए एक इच्छा है उन सारी बातों को हटा दीजिए। சபையில இருக்கிற ஜாதி வெறி, இன வெறிகள் மாறுபடியா நாங்கள் कलीसिया के अंदर जाति के प्रति, अपने लोगों के प्रति जो एक आतंकवादी का कार्य है उन सारी चीजों को हटा दीजिए। ஒரே தேவன், एक परमेश्वर, ஒரே ஆவியானவர், एक ही आत्मा, ஒரே வேதாகமம், एक ही बाइबल, ஒரே சபை, एक ही कलीसिया, ஒரே பரலோகம், एक ही स्वर्ग, ஒரு ஒற்றுமை ஐக்கியத்தை தருவீராக. ऐसे की एकता को आप दीजिए। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से खुदावन, ஆமென். आमेन, ஆமென். आमेन, आमेन। எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் புத்தகம் आइए प्रेरितों के काम के और पलटे 1வது அதிகாரத்தை पहला எடுத்துக்கொள்வோம். अध्याय, प्रेरितों के काम पहला अध्याय, அதுல 1வது வசனத்தை வாசிக்கும்போது पहला आयत को हम पढ़ें। தெயோப்பிலுவே என்று ஆரம்பிக்கப்படுது நான் வாசிக்கிறோம். इस तरह ये वचन शुरू होती है, हे थियोफिलस। இந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் லூக். इस किताब को जिसने लिखा वो डॉक्टर लूक है। லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கும் அவர் தான் எழுதியிருக்கிறார். लूका रचित सुसमाचार को भी डॉक्टर लूक है ही लिखा है। அது பார்ட் 1 இருக்கிறது. वो पहला भाग है, அதுல இயேசுவுடைய பிறப்பு, उसमें प्रभु यीशु मसीह का जन्म, இயேசுவுடைய ஊழியம், यीशु मसीह का सेवकाई, இயேசுவுடைய மரணமும், यीशु मसीह का मृत्यु, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலும், यीशु मसीह की पुनरुत्थान அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் और अद्भुत காணப்படுகிறது. काम ये सारे लिखा हुआ है। அவருடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 இந்த புத்தகம் காணப்படுகிறது. उसके भाग 2 जो है ये प्रेरितों का काम है। ஆமென். आमीन। இங்கு இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடக்கிற காரியங்கள் இங்கே அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इस प्रेरितों के काम में जो प्रभु यीशु मसीह की पुनरुत्थान के बाद जो भी बातें हुआ है वो बातें इसमें लिखा है। இந்த வேதாகமத்திலே ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகமா இருக்கிறது இந்த அப்போஸ்தலர் ये புத்தகம். प्रेरितों के काम इस पूरे बाइबल में एक श्रेष्ठ किताब है। இந்த அப்போஸ்தலர் புத்தகம் ये प्रेरितों के काम சுவிசேஷத்திற்கு அடுத்தபடியாக வருகிறது நான் பார்க்கிறோம். सुसमाचारों के बाद आती है। இந்த சுவிசேஷத்துல என்ன இருக்கிறது? सुसमाचारों में क्या है? இயேசு கிறிஸ்துவை குறித்து காணப்படுகிறது. प्रभु यीशु मसीह के प्रति सारी बातें लिखा हुआ है। அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது, उनकी वचन है, அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் अद्भुत இருக்கிறது, चिन्ह लिखा हुआ है, அவருடைய மரணம் இருக்கிறது, प्रभु की मृत्यु है, அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. पुनरुत्थान है। இந்த சுவிசேஷ செய்தியை ये सुसमाचार का प्रचार இந்த முழு உலகத்திற்கும், ये पूरी दुनिया में அநேக பட்டணங்களுக்கும், कई शहरों के अंदर, அநேக தீவுகளுக்கும் कई टापुओं के अंदर எடுத்து கொண்டு போனது இந்த புத்தகமாய் காணப்படுகிறது. वो कैसा लेकर गया करके ये प्रेरितों के काम में हम पढ़ते हैं। இந்த புத்தகத்துக்கு பிறகு நீங்க பார்க்கும்போது अगर इस किताब के बाद अगर आप देखते हैं तो பல பட்டணங்களுடைய நேம்ல நிறைய நிருபங்கள் காணப்படுகிறது. कई पत्र इस तरह लिखा है, कई शहरों के नाम से लिखा गया है। ரோமாபுரி,
उदाहरण के लिए रोम கொரிந்து பட்டணம், और कुरिन्थियो, தெசலோனிக்கே பட்டணம், थेसलोनिके शहर, இது போல பல பட்டணங்களுடைய பெயர்ல நிருபங்கள் காணப்படுகிறது. ऐसे कई शहर के नाम के नाम में ये पत्र लिखा गया है। அந்த ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஊழியக்காரங்க போயிருக்கிறாங்க. उस हर एक शहरों के अंदर सेवक लोग गए हुए हैं। அங்கு சபை தொடங்கப்பட்டிருக்கிறது. वहाँ पर कलीसिया का निर्माण हुआ है। அங்கு அற்புதங்கள் அடையாளங்கள் சுவிசேஷம் கடந்து போயிருக்கிறது. वहाँ पर भी परमेश्वर के अद्भुत कामें हुआ है और परमेश्वर की सुसमाचार वहाँ पर लेकर गया है। அப்ப இந்த சுவிசேஷ புத்தகத்திற்கும் इसका मतलब ये समाचार किताब जो है इसका இந்த பட்டணங்களுக்கும் ये शहर का जो नाम पत्री लिखा है ஒரு பிரிட்ஜ் போல, एक पुल के समान, ஒரு வாய்க்காலை போல, एक पुल के समान, ஒரு ஏணியை போல एक सीढ़ी के समान இந்த அப்போஸ்தலர் புத்தகம் காணப்பட்டது. ये प्रेरितों के काम का किताब रखा हुआ है। இன்றைக்கும் நாம் இயேசுவுடைய சுவிசேஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். आज भी हम भी प्रभु यीशु मसीह के सुसमाचार को हम पाए हुए हैं। அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக उसका बहुत बड़ा कारण जो है இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்காவும் அப்போஸ்தலர் புத்தகம் காணப்படுகிறது. विशेषता से ये प्रेरितों के काम जो डॉक्टर लूक ने लिखा है ये किताब बहुत बड़ा एक कारण है। ஆகவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். इसलिए हम परमेश्वर को धन्यवाद देते हैं इस प्रेरितों के काम की किताब के लिए। இதே போல इसी तरह நாமும் हम भी இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு காரணமா இருக்கிறோமா? इसी तरह आज हमें ये सोचना चाहिए कि क्या हम भी इस प्रेरितों के काम के समान एक कारण है इस सुसमाचार को औरों तक ले जाने के लिए। அதை நாம் சிந்திக்க வேண்டும். इन बातों को हमें सोचना चाहिए। இதை எழுதின லூக்கா அவருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். जिन्होंने इस प्रेरितों के काम को लिखा डॉक्टर लूक के लिए हम प्रभु को धन्यवाद करते हैं। இந்த வேதத்தை பலர் பேர் 40 கிட்ட மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். हमारे पवित्र शास्त्र को कम से कम 40 लोग ने लिखे हैं। எல்லாருமே யூதர்கள். सारे यहूदी लोग थे। ஆனால் இந்த லூக்கா மாத்திரம் सिर्फ ये डॉक्टर लूक ही ஒரு புறஜாதியா இருக்கிறார். एक अन्य जाति के हैं। ஆமென். आमीन। கர்த்தருடைய அழைப்பை பாருங்களேன். परमेश्वर की बुलाहट को दरसा देखिए। ஒருவேளை ஒரு யூதர் இந்த புத்தகத்தை எழுதிட்டார்னா, अगर एक यहूदी इस किताब को लिखते होंगे तो, ஒருவேளை அவர் ஒரு பாலமாய் அமைந்திருந்தார் என்றால், अगर वो एक पुल के समान होता है तो நிச்சயமாகவே அந்த சுவிசேஷம் வெறும் எருசலேமுக்கு மாத்திரம் சுத்தி கொண்டிருக்கும். जरूर वो किताब जो है सिर्फ यरूशलेम के अंदर ही घूमता होगा। ஆனால் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்கும்போது, लेकिन परमेश्वर की चुन को, परमेश्वर की चॉइस को जब हम देखते हैं तो ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், बहुत ही आश्चर्यचकित बात क्या है, ஒரு புறஜாதியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर ने एक अन्य जाति को चुन लिया है। ஏனென்றால் நிச்சயமாகவே क्योंकि இந்த புறஜாதியின் மூலமாக इस अन्य जाति व्यक्ति के द्वारा ही இந்த சுவிசேஷம் இன்னும் பல நாடுகளுக்கு கடந்து போக வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானமா இருக்கிறது. ये सुसमाचार और कई देशों के अंदर फैलना है करके परमेश्वर की इच्छा थी। சோ கர்த்தர் புறஜாதிகளை இன்னும் அதிகமாய் நேசித்துக்கிறாருங்க. परमेश्वर इसका मतलब अन्य जाति को बहुत प्यार करते हैं। நாமும் அந்த அந்நிய ஜாதிகளா தான் இருக்கிறோம். हम भी वो अन्य जाति में एक है। நமக்கும் இந்த சுவிசேஷம் பெற்றிருக்கிறோம். हम भी इस सुसमाचार को पाए हैं। நாமும் இன்னும் अनेक ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். हमारा ये कर्तव्य है कि हमें और अन्य जातियों को ये सुसमाचार को हमें बताना अवश्य है। இந்த லூக்கா ஒரு மருத்துவராய் காணப்படுகிறார். ये डॉक्टर लूक है, एक डॉक्टर है। அவர் வெறும் மருத்துவ தொழிலை மாத்திரம் செய்யல, उन्होंने सिर्फ वैसा डॉक्टर का कार्य नहीं किया, அவர் அதோடு கூட சேர்த்து கர்த்தருடைய வேலையையும் அவர் செய்திருக்கிறார். उसके साथ ही साथ उन्होंने परमेश्वर की ये सुसमाचार की सुनानों की बातों को भी किया है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நாம் எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலை வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், பிசினஸை. हम सारे कुछ बिजनेस करते हैं या कुछ नौकरी करते हैं, அதோடு கூட சேர்ந்து उसके साथ கர்த்தருடைய வேலையையும் செய்ய வேண்டும். हमें परमेश्वर के काम को भी करना अवश्य है। சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். हमें सुसमाचार को सुनाना है। அன்றைக்கு இருக்கிற அந்த மருத்துவர் லூக்கா மூலமாகவே இவ்வளவு கர்த்தர் கிரியை செய்திருக்கார் உண்மை என்றால், उन दिनों की ये डॉक्टर लूक के द्वारा ही परमेश्वर इतनी बड़ा कार्य की है तो நிச்சயமாகவே जरूर நம் மூலமாகவும் हमारे द्वारा भी நம்ம கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கும் போது, जब हम परमेश्वर के लिए समय को निकालते हैं तो கர்த்தர் அந்த நேரத்தை, அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் परमेश्वर இருக்கிறார். सेवकाई को उस कार्य को आशीषित करेंगे। ஆமென். आमीन। அவர் ஒரு மருத்துவராய் இருந்தாலும் वो एक डॉक्टर था तो भी அவருடைய எழுத்துக்கள் மிகவும் தெளிவாய் இருக்கிறது. उनकी अक्षर बिल्कुल सफाई थी। ஆமென். आमीन।
பொதுவா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது जैसे अवसर जब हम डॉक्टर के पास जाते हैं, அவங்க மெடிசின் எழுதி தருவாங்க. जब उन्होंने डिस्क्रिप्शन लिखते हैं, அது நம்மளுக்கு புரியவே புரியாது. हमें समझ में नहीं आता. அவங்க அவ்வளவு தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் अगर वो जितना भी हमें बताएंगे, இது காலையில சாப்பிடணும் நைட்டு சாப்பிடணும் ரவுண்ட் ரவுண்டா போட்டு கொடுத்தாலும் अगर इसे सवेरे खाना शाम को खाना करके अगर लिख के भी देंगे, எனக்கெல்லாம் புரியவே புரியாது. हमें कभी समझ में नहीं आता. நான் வந்து எங்க மனைவிட்ட தான் கேட்டுட்டு இருப்பேன். हम अवसर आपस दूसरे में हम पूछते हैं, அவங்க எழுத்து அப்படி இருக்குது. क्योंकि उनका अक्षर इतना सफाई है. அதை படிச்சிட்டு மெடிக்கல் ஸ்டோர் அந்த மருந்து தர பார்த்தீங்களா, அதையும் நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வரோம். लेकिन उससे पढ़कर जो फार्मासिस्ट जो है दुकान में मेडिकल शॉप में हमें दवा देते हैं ना, हम उसे भी लेकर आते हैं, खाते हैं. கொஞ்சம் தெளிவா எழுதினா தான் என்னன்னு நம்ம சசமா நினைப்போம். कई बार हम सोचते हैं ये डॉक्टर लोग थोड़ा सही तरीके से क्यों नहीं लिखते हैं. அதெல்லாம் விடுங்க. उन बातों को छोड़ பட் दीजिए. இந்த டாக்டரை பாருங்களேன், यहाँ पर इस डॉक्टर को दरअसल देखिए, ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். बिल्कुल सफाई से लिखा है. அது லூக்கா எழுதின சுவிசேஷமா இருந்தாலும் சரி, अगर वो लूका रचित सुसमाचार क्यों ना हो, பார்ட் 2 ஆத அப்போஸ்தலர் புத்தகம் இருந்தாலும் சரி, या दूसरा भाग जो है प्रेरितों के काम क्यों ना हो, எல்லா தரப்பட்ட மனிதர்களும் புரிந்து கொள்ள அளவுக்கு அவர் எழுதியிருக்கிறார். हर एक व्यक्ति इसे समझ सकते हैं, इतनी सफाई से डॉक्टर लूक ने लिखे हैं. இது ஆவியானுடைய துணையோடு எழுதியிருக்கிறார். परमेश्वर की पवित्र आत्मा की सहायता சில से. சில சமயத்துல நம்ம நினைப்போம், कई बार हम सोचते हैं நம்முடைய சுவிசேஷத்தை எனக்கு சொல்ல தெரியாது, இதை இந்த சுவிசேஷத்தை எப்படி மற்றவங்க புரிஞ்சு கொள்வாங்கன்னு நினைப்போம். हम सोचेंगे अगर मैं बोलूँगा तो ये सुसमाचार को लोग कैसे समझेंगे, मुझे इतना सफाई से बोल सकता है क्या करके. பட் ஆவியானுடைய துணையோடு நம்ம பேசும்போது, लेकिन जब हम पवित्र आत्मा की सहायता से सुसमाचार को सुनाएंगे, அது நிச்சயமாகவே वो जरूर எல்லா பட்ட மக்களுக்கும் அது புரியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றி தருவார். विभिन्न जाति लोग उसे बिल्कुल समझ पाएंगे. ஆமென். आमीन. இந்த லூக்கா சுவிசேஷத்தை படித்து इस लूका सुसमाचार को पढ़कर எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களே. कई लोग प्रभु में आए हैं. ஆமென். आमीन. ஹாஸ்பிடல்ல ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, अस्पताल में जो लोग उद्धार पाए हैं, ஜெயில்ல படித்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, जेल के अंदर लोग उद्धार पाए हैं, ஸ்கூல்ல அதை படித்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறார்கள். स्कूल में इसे पढ़कर जो उद्धार पाए हुए लोग हैं. நம்முடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உயிர் தருவார். हमारे हर एक अक्षर को प्रभु जरूर जान देंगे. இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை படித்து ये प्रेरितों की काम को पढ़कर भी எத்தனையோ பேர் தங்களை ஊழியக்காரர்களாய் அர்ப்பணித்திருக்கிறார்கள். कई लोग अपने आप को सेवकाई में समर्पित की हैं. எத்தனையோ பேர் தங்களை மிஷனரிகளாய் அர்ப்பணித்திருக்கிறார்கள். कई लोग अपने आप को एक मिशनरी के तौर पे अर्पण की हैं. எத்தனையோ பேர் தங்களை வெறுத்து பல இடங்கள்ல பல கிராமங்கள்ல பல பட்டணங்கள்ல கடந்து போய் ஊழியம் செய்திருக்கிறார்கள். कई लोग अपने आप को इनकार कर अपने शहर को छोड़कर गांवों में ऐसे कोने में जाकर प्रभु के लिए सेवकाई करते हैं. எதை படித்து? क्या पढ़े हैं? இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை படித்து. प्रेरितों के काम. ஆமென். आमीन. நம்முடைய எழுத்துக்கள் கூட हमारी अक्षर भी ஆவியானவர் அதை உயிர் பெற செய்ய வல்லமையுள்ளவராய் पवित्र आत्मा उसे जिलाते हैं. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में कई अद्भुत काम की हैं. கர்த்தர் உங்களை பல விதத்துல நம்மளை சந்தித்து இருக்கிறார். कई तरीका में से विभिन्न तरीका से प्रभु हमें छू लिए हैं. என்றைக்காவது அதை நம்ம ஒரு பேப்பர்ல நம்ம எழுதி இருக்கிறோமா? कभी हम उस बातों को एक कागज में लिखे हैं क्या? சில சமயத்துல நம்ம பல மக்கள் எழுதின பல காரியங்களை புக்கையும் கொண்டு போய் பல மனிதர்கிட்ட கொடுக்கிறோம், நல்லதுதான். कई बार हम क्या करते हैं, कई लोग का बड़े बड़े लोग जो किताब लिखते हैं उन किताबों को लेकर औरों को हम देखते हैं, अच्छी बात है. பட் இன்றைக்கு ஒரு சின்ன வேலையை நீங்க செய்ய முடியாது கேட்டுக்கொள்கிறேன். लेकिन आज हम आपसे एक विनती करते हैं, निवेदन करते हैं. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சந்தித்த காரியத்தை, परमेश्वर आपके जीवन में जो बातें की हैं, உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை आपके जीवन में जो अद्भुत हुआ है उन बातों को அழகா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. अच्छे से एक कागज में लिखिए. அதை நிறைய கம்ப்யூட்டர்ல கொடுத்து நீங்க அதை டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. अगर हो सकता है आप कंप्यूटर में टाइप कर उसे प्रिंट आउट निकाल दीजिए. உங்க ஃபேமிலில ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நீங்க கொடுங்க. अपने परिवार में जिन्होंने उद्धार नहीं पाया उन्हें दे दीजिए. உங்க ஆபீஸ்ல நீங்க கொடுக்கலாம். अपने दफ्तर में दे दीजिए. ஜெபத்தோடு கொடுங்க. प्रार्थना के संग दे दीजिए. ஆவியானவர் துணையோடு நீங்க எழுதுங்க. पवित्र आत्मा की सहायता से आप लिख दीजिए. நம்மை குறித்து அல்ல, अपने बारे में नहीं, நம்மை தொட்ட சந்தித்த
இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம எழுதும்போது जो हमें छुए हैं, हमें टच किए हैं, उस परमेश्वर के नाम के बारे में जब हम लिखते हैं, அதை படித்தும் ஜனங்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். हम विश्वास करते हैं उसे पढ़कर भी लोग जरूर उद्धार पाएंगे. ஆமென். आमीन. இந்த புத்தகத்துல நீங்க பார்க்கும்போது अगर इस किताब में जब आप देखते हैं, ஆமென் என்று முடியவில்லை. ये किताब का एंड जो है, अंत जो है, आमीन करके नहीं खत्म हुआ. எல்லா நிருபங்களிலும் ஆமென் என்று முடிவடைந்திருக்கிறது. हर एक पत्री जो है लिखा गया, वो सारे पत्री आमीन करके एंड होती है. பட் இந்த அப்போஸ்தலர் புத்தகம் ஆமென் முடியவே இல்லை. लेकिन प्रेरितों के काम इस तरह आमीन करके एंड नहीं हुआ. ஆமென். आमीन அப்படின்னா என்ன அர்த்தம்? मतलब क्या है? இந்த புத்தகம் இன்னும் இதோட வேலை எழுதுற வேலை இன்னும் முடியவில்லை என்ற அர்த்தம். इसका मतलब अभी ये किताब, प्रेरितों के काम की किताब अभी पूरा नहीं हुआ है. லூக்கா எழுதி முடிச்சிட்டாரு. डॉक्टर लूक तो इसे पूरा कर लिया है. 28 அதிகாரம் எழுதிட்டாரு. 28 अध्याय तक लिख दिया है. 29வது அதிகாரத்தை நாம் எழுத வேண்டும். लेकिन 29वीं अध्याय को आपको और मुझको लिखना है. ஆமென். आमीन. இது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. ये हमारा कर्तव्य है. அதுக்காக நம்ம எழுதுறது பைபிள்ல பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. इसलिए ये मत सोचिएगा बाइबल में जोड़ा जाएगा जो कुछ आप लिखेंगे. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. इसलिए हमने पहले एक बात बताया, ஒரு பேப்பர்ல கர்த்தர் உங்களை சந்தித்த விதத்தை நீங்க எழுதுங்க. जिस तरह प्रभु आपसे मिले या आपने प्रभु से मिले, उन बातों को कागज में अच्छे से लिखिए. ஜெபத்தோடு எழுதும்போது प्रार्थना के संग जब आप लिखते हैं, நான் हम விசுவாசிக்கிறேன் विश्वास करते हैं, அது அப்போஸ்தலர் புத்தகத்துல 29வது சாப்டரா இருக்கட்டும். वो जरूर प्रेरितों के काम की 29वीं अध्याय बन जाए. ஆமென். आमीन. இந்தியாவில நடக்கிற எழுப்புதலுக்கு அது ஒரு அஸ்திபாரமா இருக்கட்டும். हमारे भारत की बेदारी के लिए वो भी एक नींव बन जाए. அதுக்கு முடிவே இல்லை. उसका कोई अंत नहीं है. ஆமென். आमीन. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. उसका अंत नहीं இந்த है. ஊழியம் லூக்கா தொடங்கின இந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். लूका ने जो शुरू किया है प्रेरितों के काम की लिखने की बात को, हमें उसे आगे लेकर चलना है. நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் செய்யணும். हमारे बाद हमारे पीढ़ी, हमारे बच्चे उस बात को करना चाहिए. இன்றைக்கும் நான் வீட்டுக்கு போகும்போது எங்களோட தாத்தா எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. आज भी जब भी हम अपने घर जाते हैं तो हमारे दादाजी का कई किताब को, कॉपी को हम देखते हैं. நிறைய நோட்ல அவர் நிறைய பிரசங்கம் எழுதி இருக்கிறாருங்க. उन्होंने अपने कई प्रचार को उन्होंने कॉपी में लिख रखा है. அந்த காலத்திலே அவர் அப்படி எழுதி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. बहुत ही आश्चर्यचकित की बात है कि उन दिनों में ही उन्होंने इतनी अच्छी तरह लिखा है. அதற்காக எவ்வளவு மணி நேரம் செலவு பண்ணிருப்பார். उनके लिए पता नहीं उन्होंने कितने घंटों प्रयोजन उसे इस्तेमाल किया है. அது பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. उसे देखते कि बहुत ही हम आश्चर्यचकित हो जाते हैं. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के लिए धन्यवाद हो. அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு வேண்டும். वैसा एक आदत आपको और मुझको होना चाहिए. ஏனென்றால் அத வாங்கி எங்க அப்பா படித்து கொண்டிருக்கிறாங்க. उस किताब को मेरा पिताजी पढ़ते हैं. திருப்பி நான் படிச்சிட்டு இருக்கிறேன். अब हम भी पढ़ते हैं. தொடர்ச்சியா எங்களுடைய சந்ததி படிக்கும். हमारी वंश भी उसे पढ़ेगी. ஆமென். आमीन. ஏனென்றால் அது ஜீவன் இருக்குதுங்க. क्योंकि उस वचन में जीवन है. ஆமென். आमीन. சோ இப்படிப்பட்ட பழக்கத்தை நாம் கொண்டு வரதுக்கு நல்லதா இருக்கிறது. तो ऐसे आदत हमें बनाना चाहिए. சோ இப்படிப்பட்ட இந்த மருத்துவராகிய லூக்காக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ऐसा डॉक्टर लूक के लिए हम धन्यवाद देते हैं. ஆமென். आमीन. கர்த்தர் நல்லவர். प्रभु भला है. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर की कृपा अनुग्रह हमेशा के लिए है. இந்த லூக்கா இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதினார் என்றால், डॉक्टर लूक इस किताब को किसके लिए लिखते थे? தெயோப்பிலுவேஸ் என்கிற ஒரு மனிதருக்காக எழுதுகிறார். तेयोफिलस करके एक व्यक्ति के लिए लिखे थे. ஆனா நிச்சயமாகவே அந்த இடத்துல அவர் பேர் இல்ல, நம்ம பேர் தான் இருக்கணும்னு நீங்க பாருங்க. हम ये चाहते हैं कि जरूर तेयोफिलस का नाम नहीं वरन अपना नाम वहां पर डाल दीजिए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. சோ இந்த 1 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, जब आप इस पहला अध्याय को पढ़ेंगे तो இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். यीशु मसीह ने जी उठे. உயிர்த்தெழுந்து மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்கிறது. प्रभु यीशु मसीह की पुनरुत्थान के बाद एक बहुत बड़ा एक वहां पर एक सभा हो रही है, मीटिंग हो रही है. அது என்ன முக்கியமான மீட்டிங் என்றால், वो कौन सा मीटिंग है? அப்ப சீஷர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். वहां पर सारे चेलों ने आपस में बात कर रहे थे. 6வது வசனத்துல இயேசுட்ட கேக்குறாங்க, वचन 6 में प्रभु यीशु से बात करते थे. ஆண்டவர் இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். हे प्रभु, क्या तू इसी समय इजराइल को राज्य फेर देगा? இவங்களுடைய கேள்வியை நீங்க பார்க்கும்போது, इनकी सवाल को दरअसल ध्यान देंगे तो, ஆண்டவர் இந்த டைம்ல हे प्रभु इसी समय में இந்த இஸ்ரவேலுக்கு इस इजराइल के लिए இந்த அரசியல்ல इस मतलब
इस पॉलिटिक में நீங்க ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறீங்க போலக்கு. शायद आप कुछ बदलावट को लेकर आएंगे क्या? ஒருவேளை எருசலேம்ல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர போறீங்க. यरूशलेम के अंदर कुछ बदलावटें आएंगे क्या? ஒரு அரசியல்ல ஒரு மாற்றம் வர போகுது. पॉलिटिक्स में कुछ बदलावट आएगा क्या? அப்படின்னு அவங்க क्वेश्चन இருக்குது. इस तरह उनकी सवाल थे. பட் கர்த்தருடைய ஆன்சர் நீங்க பார்க்கும்போது अगर आप परमेश्वर यीशु मसीह की उत्तर को देखते हैं तो இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. ये बातें आपके लिए जरूरी नहीं है. ஆனா அவர் கொடுக்கிற ஆன்சர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். लेकिन प्रभु की उत्तर बहुत ही मुख्य है. நீங்க இஸ்ரவேல்ல நடக்கிற அரசியல்ல நடக்க போற மாற்றத்தை குறித்து என்கிட்ட கேக்குறீங்க. आप इजराइल में जो होने वाली पॉलिटिक्स की बदलावट के बारे में आप मुझसे पूछ रहे हो. பட் நான் இந்த அரசியல்ல நடக்கிற ராஜ்யத்தை குறித்து நான் பேச போறல. लेकिन मैं इस पॉलिटिक्स में होने वाली बातों को नहीं करूंगा. நானும் ஒரு ராஜ்யத்தை குறித்து தான் பேச போறேன். लेकिन मैं भी एक राज्य के बारे में बात करूंगा. பட் அந்த ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யத்தை பற்றி அல்ல. लेकिन वो राज्य इस दुनिया की और की नहीं. பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து பேச போகிறேன். लेकिन स्वर्ग की राज्य के बारे में मैं बात करूंगा. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, சில சமயத்துல நம்முடைய இந்த நாட்கள்ல கூட உலகத்துல இந்த தேசத்துல நடக்கிற ராஜ்யங்கள் அரசியல் கட்சிகள் பார்க்கும்போது பல ஆயிரம் கேள்விகள் நம்ம லைஃப்ல எழுப்பி கொண்டிருக்கிறது. जब हम इस दुनिया की राज्य के पॉलिटिक्स में जो बातें हो रही है उसे देखते वक्त हमें लगता है क्या हो रहा है करके. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த எலெக்ஷன்ல இந்த ரிசல்ட் வருகிறது? हम पूछते हैं प्रभु क्यों ऐसे नेताओं को ऐसे रिजल्ट को हमारी इलेक्शन में चुनाव में अब दिया है? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? क्यों प्रभु ऐसे लोग राज करते हैं? இங்க எப்ப மாற்றம் வர போகிறது நம்ம यहाँ கேட்டுக்கிறோம். कब बदलावट आएगी करके हम पूछते हैं. பட் ஆண்டவருடைய ஆன்சர் लेकिन परमेश्वर का उत्तर வேற ஒரு ராஜ்யத்தை குறித்து நம்மட்ட பேசுகிறார். और एक दूसरे राज्य के प्रति होती है. அது என்ன ராஜ்யம்? कौन सा राज्य है? தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்து பேசிட்டு இருக்கிறார். स्वर्ग का राज्य की निर्माण के बारे में प्रभु बात करते हैं. நம்ம இந்த ராஜ்யத்தை குறித்து பார்த்துட்டே இருக்கிறோம். हम इस दुनिया की राज्य की बातें करते हैं. ஐயோ என்ன நடக்க போகுதோ? ओ क्या होने वाला है? ஓ சபைக்கு விரோதமா என்ன நடக்க போகுதோ? कलीसिया के विरोध क्या क्या होंगे? ஆண்டவர் சொன்னாரு, लेकिन प्रभु कहते हैं முதலாவது पहले தேவ ராஜ்யத்தை பற்றி பாருங்க. परमेश्वर के स्वर्ग राज्य के बारे में आप सोचें. ஆமென். आमीन. இங்க இருக்க நடக்கிற ராஜ்யத்தெல்லாம் விட்டு விடுங்க. यहाँ की दुनिया की राज्य को छोड़ दीजिए. இங்க நடக்கிற காரியங்களை பத்தி நீங்க பயப்பட கூட வேண்டாம். यहाँ के राज्य में जो बातें होती है उसके बारे में आपका डरना भी नहीं है. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். वो प्रभु देखेंगे. ஒரே இரவுல ராஜாக்களை மாற்றுகிறவர். एक रात के अंदर प्रभु राजा को बदल डालेंगे. அது கர்த்தருடைய ஈஸியான வேலை. वो परमेश्वर के लिए आसान है. அது கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். वो परमेश्वर के हाथों में है. பட் அதை காட்டிலும் लेकिन उससे बढ़कर மேலாக बहुत ही जो मगान है தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். परमेश्वर के राज्य के प्रति हमें सोचना चाहिए. இன்னும் தேவ ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படவில்லையே என்பது கவலை நமக்கு வேண்டும். हमारी ये चिंता होना चाहिए कि अभी तक इसी जगह में परमेश्वर का राज्य की स्थापना नहीं हुआ करके. அதுதான் நம்முடைய முதலாவது தேட வேண்டியதா இருக்கிறது. वही हमारा पहली बात होना चाहिए. அதை தேடுவோம் என்றால், अगर उन बातों को अगर हम ढूंढेंगे तो, அதை ஸ்தாபித்தோம் என்றால், अगर उस बातों को हम स्थापना करेंगे तो வசனம் சொல்லுகிறது பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். वचन कहती है फिर सारी बातें तुम्हारे लिए दिया जाएगा. எல்லாம்னா என்ன? हर बातें मतलब क्या है? எழுப்புதல் கூட அவர் பார்த்துக் கொள்வார். बेदारी तक प्रभु संभालेंगे. மாற்றம் அங்கு உண்டாகும். बदलावट वहां हो जाएगी. கர்த்தருடைய பயம் அங்கு உண்டாகும். परमेश्वर का डर भय होगा. பரிசுத்தம் உண்டாகும். पवित्रता होगी. நீதி உண்டாகும். धार्मिकता होगी. அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்கதரிசனங்கள் நடக்கும். अद्भुत कामें चिन्ह और भविष्यवाणी हो जाएगी. ஆமென். आमीन. அதுக்கு தான் அவர் சொன்னாரு इसीलिए प्रभु ने कहा 8ஆம் வசனத்துல, 8वीं आयत में பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा तुम पर आएगा நீங்கள் பலன் அடைந்து तब तुम सामर्थ पाओगे. எருசலேம், यरूशलेम, யூதேயா यहूदिया முழுவதிலும் और समारिया में சமரியாவின் பூமியின் கடைசி பரியந்தம் और पृथ्वी की छोर तक எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். मेरे गवाह होगे. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இந்த வசனம் தான் ये वचन ही இந்த புக்குக்கே ஒரு கீவேர்டா இருக்கிறது. ये पूरे किताब के लिए एक मुख्य शब्द बनती है. இந்த வசனம் தான் यही वचन जो है நம்மளுடைய லைஃப்க்கும் हमारे जीवन के लिए நம்மளுடைய भी சபைக்கும் हमारी कलिसिया के लिए भी ஒரு கீவேர்டா இருக்கிறது. एक मुख्य वचन होना चाहिए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा तुम पर आएगा. இயேசுவானவர் இப்ப எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். अभी यीशु मसीह उठा ले जाने वाले हैं. அவர் வந்து இப்படி சொல்லவில்லை.
उन्होंने ये नहीं कहा ஓகே நான் போறேன், मैं जा रहा हूँ, நீங்க உடனே போய் आप इसीलिए तुरंत जाकर நான் செஞ்சது போலவே जैसा मैंने किया वैसा அற்புதம் அடையாளம் செய்யுங்க, अद्भुत कामें कर दीजिए, பேய் துரத்துங்க, आप भूत को निकाल दीजिए, இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படிலாம் சொல்லுறாங்க. ये करो वो करो चंगाई करो ये करो करके नहीं बोला. அவர் சொன்னது उन्होंने कहा நீங்க போய் அற்புதம் அடையாளம் தீர்க்கதரிசனம் இது அது இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. आप अद्भुत काम चिन्ह और भविष्यवाणी इस सारी बातों को दरअसल रोक दीजिए. நீங்க போய் आप जाकर மேல் வீட்டிலே ऊपर मंजिल पर காத்திருங்கள், आप इंतजार करिए, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று अपने கட்டளையிட்டார். पिता परमेश्वर की वादा पूरी होने के लिए इंतजार करिए. आमीन. இது காத்திருக்கிற நேரமா இருக்கட்டும். ये हमारे लिए इंतजार करना है. உடனே அவங்க ஊழியத்தை அவங்க ஆரம்பிக்கலங்க, उन्होंने तुरंत ही अपनी सेवकाई को शुरू नहीं की, அவர்கள் காத்திருந்தார்கள், उन्होंने इंतजार किया, அவர்கள் காத்திருந்தார்கள். उन्होंने वेट किया. எதுவரை? कब तक? ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வரை, पवित्र आत्मा को पाने तक. ஆமென். आमीन. பலன் அடையும் வரை. सामर्थ पाने तक. இன்னைக்கு பலன் இல்லாமலே நம்ம போய் நின்னுட்டு இருக்கிறோம். आज हम बिना सामर्थ खड़ी हो जाते हैं, உடனே சோர்வு வந்துருது, அதனால தான் तुरंत हम निराश भी हो जाते हैं ஊழியத்தை விட்டு போயிட்டே இருக்கிறோம். और सेवकाई को छोड़कर चले भी जाते हैं, ஏனென்றால் ஆவியில பலன் இல்ல. क्योंकि आत्मा में सामर्थ नहीं है. இன்னைக்கு பலன் வேண்டுமே, आज हमारे लिए सामर्थ की जरूरी है. இன்னைக்கு ஆவியானவர் துணை வேண்டும், आज हमारे लिए पवित्र आत्मा की सहायता की जरूरत பரிசுத்த है. ஆவியின் அபிஷேகம் வேண்டும். पवित्र आत्मा के अभिषेक की जरूरत है. அபிஷேகம் இல்லாம ஒன்றும் நடக்காது. बिना अभिषेक हम कुछ नहीं कर सकते हैं. இன்னைக்கு சபையில நம்ம எதை முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? आज हम कलीसिया में किन बात को मुख्यत्व देते हैं? மியூசிக்கு முக்கியம் கொடுக்கிறோம், हम म्यूजिक के लिए बड़ी मुख्य बात देते हैं, போர்டு மீட்டிங்க்கு முக்கியம் கொடுக்கிறோம், और बोर्ड मीटिंग के लिए मुख्य बात देते हैं, கம்ப்யூட்டருக்கு நம்ம முக்கியம் கொடுக்கிறோம், और कंप्यूटर के लिए मुख्य जगह देते हैं, பல காரியங்களுக்கு முக்கியம் ऐसे கொடுக்கிறோம். कई बातों के लिए मुख्य जगह देते हैं. ஆவியானவரே அங்க இல்லங்க சபையில. लेकिन कलीसिया के अंदर पवित्र आत्मा है ही नहीं. செத்து போன சபைகளா இருக்கிறது. सारी कलीसिया मरा हुआ जैसे लग रहा है. தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணுமே, परमेश्वर का राज्य स्थापित होना चाहिए. இதுக்கு ஆவியானவர் துணை வேண்டுமே. इसके लिए पवित्र आत्मा की सहायता जरूरी है. எதை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. हमारे लिए ये अवश्य है कि कोई चीज को हम पाते हैं या नहीं पाते हैं, लेकिन पवित्र आत्मा को पाना बहुत ही अवश्य है. அவங்க தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி उन्होंने वहां पर अपने प्रचार को शुरू करने से पहले, அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ்த்துறதுக்கு முன்பாக अद्भुत कामें शुरू होने से पहले அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். उन्होंने पवित्र आत्मा को पाया है. ஆமென். आमीन. அவர்கள் முதலாவது எதை பேசினாங்க? उन्होंने पहली बात क्या की? அந்நிய பாஷையை பேசினாங்க. अन्य भाषा को बोला, அதுக்கப்புறம் தான் பிரசங்கமே பண்ணாங்க. उसके बाद प्रचार की. இன்னைக்கு நம்ம முதலாவது எதை பேசுகிறோம்? आज हम क्या करते हैं? पहली बात தேவனிடத்தில் பேசுவோம், हम परमेश्वर से बात करना चाहिए, சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்போம், सर्वशक्तिमान की ओर हमें ताकते रहना चाहिए, ஜெபத்துல தரித்திருப்போம், प्रार्थना में हमें निरंतर बने रहना चाहिए, பின்பு நாம் உலகத்துக்கு போவோம். उसके बाद हमें दुनिया में जाना चाहिए, அப்பொழுது ஆவியானவர் கிரியை तब செய்வார். पवित्र आत्मा कार्य करेंगे. ஆமென். आमीन. இன்னைக்கு ஆவியானவர் ஒத்தாசை நமக்கு வேண்டுங்க. आज हमारे पवित्र आत्मा की सहायता की जरूरी है. அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான், जरूर वे लोग साधारण व्यक्ति थे, प्रेरित होने, கல்வி அறிவு இல்லாதவர்கள், उनके अनपढ़ थे, மீன் பிடிக்கிறவர்கள், मछुए थे, பயப்பட்டவர்கள், वो डरपोक थे, தைரியம் இல்லாதவர்கள், धैर्य नहीं था, கோழைகளாக காணப்பட்டாங்க. वो बिल्कुल डरपोक थे. ஆனாலும் लेकिन அவர்களை கொண்டு उनके द्वारा ஆவியானவர் पवित्र आत्मा பெரிய காரியத்தை செய்தார். बड़े कार्य को की है. அவங்க பெரிய பைபிள் காலேஜ்ல முடிச்சிட்டு வரல, उन्होंने बड़े बड़े बाइबल कॉलेज नहीं पढ़े, எந்த டிகிரி அவங்க முடிச்சிட்டு வரல, कोई डिग्री उनके पास नहीं थे, அவங்ககிட்ட இருந்தது उनके पास था ஆவியானவர், पवित्र आत्मा. பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा, அவங்க பலன் அடைந்து, पवित्र आत्मा का सामर्थ्य को पाकर, எப்படிப்பட்ட பலன்? कैसा सामर्थ? ஆவியானுடைய பலன். पवित्र आत्मा की सामर्थ्य, அவருடைய ஊழியம் उनकी सेवकाई எருசலேமில் ஆரம்பிக்கிறது. यरूशलेम में शुरू हुआ, எருசலேமில் ஆரம்பிக்கிறது. यरूशलेम में शुरू हुआ. சொந்த வீட்டுல நம்ம ஊழியம் ஆரம்பிக்கட்டும், अपनी अपनी घर से सेवकाई शुरू हो सके, நம்ம வேலை செய்யற இடத்துல ஆரம்பிக்கட்டும், अपनी दफ्तर से अपनी सेवकाई शुरू हो जाए, முதலாவது நம்ம சபையில ஆரம்பிக்கட்டும், अपनी कलीसियाओं में शुरू हो जाए, நம்முடைய ஏரியால ஆரம்பிக்கட்டும், अपनी एरिया में शुरू हो இந்த जाए, டெல்லி பட்டணத்துல ஆரம்பிக்கட்டும், दिल्ली शहर से शुरू हो இந்த जाए, தமிழ்நாடுல ஆரம்பிக்கட்டும். तमिलनाडु से शुरू हो जाए. அந்த எழுப்புதல் वो बेदारी அடுத்ததாக சமரியாவுக்கு போகுது, யூதேயா முழுவதும் போகுது, फिर यहूदिया की जाएगी, சமரியாவுக்கு போகிறது, समारिया की ओर जाएगी, உலகத்தின் கடைசி பரியந்தம் और पृथ्वी की छोर तक ஆவியானவர் இவர்களை எடுத்துக்கொண்டு போனார். पवित्र आत्मा इन्हें लेकर गए. இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது अगर इस किताब को प्रेरितों के काम को आप पढ़ेंगे तो பல பட்டணங்களை போய் ரீச் பண்றாங்க, कई शहर को इन्होंने सुसमाचार से भर दिया है, பல தீவுகளை போய் ரீச் कई பண்ணாங்க. टापुओं को इन्होंने सुसमाचार सुनाया है. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. प्रभु की
वचन पूरी होना चाहिए। அவங்க பயமெல்லாம் போயிருச்சு, उनका अभी डरते नहीं है, கோழைகளா இருந்தாங்க. वो डरपोक थे। இயேசுனா யாருனே தெரியாதுன்னு மறுதலித்த பேதுரு उन्होंने इनकार किया, प्रभु यीशु मैं नहीं जानता करके पतरस இப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார். अब सुसमाचार सुनाने में बहुत ही खुशियां के संग सुनाता है। உபத்திரத்தை குறித்து அவர் பயப்படவே இல்லை. उपद्रव के प्रति उन्होंने कभी डरा नहीं, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார். परमेश्वर के लिए वो धुन से वो खड़ा हुआ था, கர்த்தருக்காக மரிக்கிறதுக்கும் அவர் தயாராயிட்டார். उन्होंने परमेश्वर के लिए मरने के लिए भी तैयार हुआ था। ஆமென். आमीन। அவர்கள் காத்திருந்தார்கள். उन्होंने परमेश्वर के लिए इंतजार करते थे, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள पवित्र முடியும். आत्मा के सामर्थ्य को पाने के लिए। எத்தனை பேர் कितने लोग, 15வது வசனத்தை வாசிக்கும் போது जब हम 15वीं वचन को पढ़ते हैं पहला अध्याय का, ஏறக்குறைய 120 பேர், वहां लिखा है लगभग 120 लोग, ஏறக்குறைய 120 பேர். लगभग 120 व्यक्ति। இன்னைக்கு நம்முடைய சபையில 120க்கு மேற்பட்ட மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். आज अपनी कलिसिया में 120 से अधिक लोग ही हैं। இன்னும் சொல்ல போனா நம்முடைய சிட்டியிலேயே 120 சபைகளுக்கு மேலான சபைகள் காணப்படுகிறது. अगर हम कहेंगे अपनी शहरों में 120 कलिसियाओं से अधिक कलिसियाएं हैं। இன்னும் நம்ம ஊர்ல 120 ஸ்தாபனங்களுக்கு மேலாய் காணப்படுகிறது. अगर हम कहेंगे अपने देश में 120 स्थापना से अधिक स्थापना है, பட் இங்க लेकिन यहाँ 120 பேர் தான். बस 120 व्यक्ति ही थे। அதுதான் சபை, वही कलिसिया है, அதுதான் ஸ்தாபனமே. वही एक स्थापना है। அப்படின்னா என்ன? ये मतलब क्या है? ஆரம்பம் ரொம்ப அற்பமா இருக்கிறது, उनकी शुरुआत बिल्कुल नीचा थी, ரொம்ப அற்பமா இருக்கிறது. बहुत साधारण थी। இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்த பிறகு प्रभु यीशु मसीह 3.5 साल उन्होंने सेवकाई के बाद 5000க்கும் அதிகமான பேர் உட்கார்ந்து மீனையும் ரொட்டியும் சாப்பிட்டாங்களே. वहां पर लोग जब प्रभु यीशु मसीह की सेवकाई में 5000 से अधिक लोग बैठकर वहां पर रोटी और मछली खाए थे। பட் இங்க வந்தவங்க लेकिन यहाँ पर कितने लोग आए थे? 120 பேர் தான். बस 120। நீங்க யோசித்து பாருங்களேன், जरा सा सोचिए, 120 பேர் தான். 120 ஆரம்பம் ரொம்ப शुरुआत बहुत ही साधारण, பரவாயில்ல. कोई बात नहीं, அதை காட்டிலும் उससे बढ़कर 120 பேர்களை காட்டிலும் 120 व्यक्तियों से बढ़कर பரிசுத்த ஆவியானவர் அங்கு வல்லமையாய் பெரியவராய் இருக்கிறார். पवित्र आत्मा महान है। ஒருவேளை உங்களுடைய சபை 120 பேரா இருக்கலாம், शायद आपकी कलिसिया 120 लोग हो सकते हैं कलिसिया में, காட்டிலும் கம்மியா இருக்கலாம். या उससे भी कम हो सकते हैं। ஏன் ஒருவேளை இந்த குடும்பத்துல நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம். अगर आपकी परिवार में सिर्फ आप ही एक अकेला व्यक्ति उद्धार पाए होंगे, ஒருவேளை உங்க குடும்பத்திலேயே நீங்க மாத்திரம் தான் ஊழியத்திற்காக கொஞ்சம் தரிசனத்தோடு உற்சாகத்தோடு இருந்திருக்கலாம். शायद आपकी परिवार में सिर्फ आप ही सेवकाई के प्रति एक दर्शन के साथ आए होंगे। நான் ஒன்று சொல்லட்டுங்களா? आपसे एक कहूं, உங்க நம்பரை பார்த்து கணக்கு போடாதீங்க, अपनी गिनती की देखकर आप हिसाब ना करें, ஆவியானவரை பாருங்க. पवित्र आत्मा को देखिए। ஒருத்தரை கொண்டு கூட ஆண்டவர் பலத்த கிரியைகள் செய்ய முடியும். एक व्यक्ति के द्वारा भी प्रभु महान कार्य को करेंगे। ஆமென். आमीन। ஒருவனைத்தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். प्रभु उस एक व्यक्ति को ही ढूंढते हैं, ஜெபிக்கிற ஒருவனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். प्रार्थना करने वाले एक व्यक्ति को ही प्रभु ढूंढते हैं, திறப்பின் வாசலில் நிற்கிற ஒருவனை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். द्वार पे खड़े होने वाले उस एक व्यक्ति को ही प्रभु ढूंढते हैं। நம்பர் முக்கியம் அல்ல, गिनती मुख्य नहीं है, உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், आपकी शुरुआत कैसे साधारण क्यों ना हो, பட் ஆவியானவர் அங்க வரும்போது लेकिन आत्मा, पवित्र आत्मा वहां पर आएंगे तो அங்க ஒரு புரட்சி நடக்கும், वहां पर एक बहुत बड़ा रेवोल्यूशन हो அங்க जाएगी, ஒரு எழுப்புதல் உண்டாகும். एक बेदारी आएगी। ஆமென். आमीन। இது கர்த்தர் செய்யற செயலா இருக்கிறது. ये परमेश्वर की और की कार्य है। இப்படித்தான் நம்முடைய சபை ஆரம்பித்தது. ऐसे ही हमारे कलिसिया भी शुरू हुआ। இன்னைக்கு சபைகளை பார்க்கும்போது आज कलिसियाओं को देखिए, 20,000 பேர், 30,000 பேர், 40,000 பேர் என்று சொல்றாங்களே. 20,000, 30,000, 40,000 लोग हैं, ஆனா ஆதி சபையில 120 பேர் தானே. लेकिन शुरुआत में 120 ही थे। ஆமென். आमीन। அதே ஆவியானவர் वही पवित्र आत्मा இன்றைக்கும் आज भी நம்முடைய சபையிலேயும் हमारे कलिसियाओं में, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் हमारे जीवन के द्वारा அவருடைய தரிசனம் நிறைவேற போகிறது. परमेश्वर का दर्शन पूरी होगी। அப்போஸ்தலர் 1:8 அந்த கீவேர்ட் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. परमेश्वर का जो प्रेरितों के काम पहला अध्याय 8वीं आयत का जो मुख्य वचन जो है
वो पूरी हो जाएगी। ஆமென். आमीन। நிச்சயமாய் செய்வார். जरूर प्रभु कार्य करेंगे। இந்த புத்தகத்துல இன்னும் பல காரியங்கள் வெளிக்காடப்படுகிறது. इस किताब में और कड़ी और बड़े-बड़े बातें और भी है। தொடர்ச்சியா நாம் பார்ப்போம். हम लगातार इसे देखेंगे। கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். आंखें बंद करें और प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम धन्यवाद से तेरा स्तुति करते हैं। இந்த அப்போஸ்தலர்கள் புத்தகத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். इस प्रेरितों की काम की किताब के लिए धन्यवाद देते நீ हैं। தெரிந்து கொண்ட மருத்துவராகிய லூக்காக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். आपने जो चुन लिया था वो डॉक्टर लूक के लिए धन्यवाद करते हैं। இன்றைக்கு நீர் எங்களை அந்த இடத்துல நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. प्रभु आज उन जगह पर आपने हमें चुन लिया है। 29வது அதிகாரத்தை எழுத வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்குது. 29वें अध्याय को लिखने की कार्य हमारे हाथों में आपने दिया है। பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கிறது. पिता परमेश्वर की वादा पूरी होने की बात हमारे हाथों में लिखा है। முதலாவது நாங்கள் போய் ஸ்டேஜ்ல நின்று ஊழியங்களை செய்வதற்கு முன்பாக காத்திருந்து உம்முடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை தாருங்கப்பா. पहले हम जाकर सेवकाई करने से पहले खुदावन हम तेरे पास हम भेंट कर कर प्रभु इंतजार कर कर तुझसे प्रभु सामर्थ्य को पाने की ऐसे सौभाग्य को हमें दे। ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அற்பமாய் குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கலாம், ஒருவேளை சின்ன சபையா இருக்கலாம், சின்ன கூடுகையா இருக்கலாம். आज इस वचन को सुनने वाले में से कई लोग छोटा सा कलीसिया क्यों ना हो या एक व्यक्ति अपने परिवार में क्यों ना हो या अपने एक ही लोग उस झुंड में क्यों ना हो, மற்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். लेकिन हम प्रार्थना करते हैं ஆவியானவர் அந்த இடத்தை அந்த ஜனங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा उस लोगों को उस जगह को परिपूर्णता से भर दें। ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் அங்கிருந்து தொடங்க நாங்கள் एक ஜெபிக்கிறோம். बहुत बड़ी बेदारी वहां से शुरू हो जाए। உலகத்தில் நடக்கிற இந்த ராஜ்யத்தை அரசியலை நாங்கள் விட்டுவிட்டு इस दुनिया की राज्य को छोड़कर அந்த கவலையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு उसके प्रति जो चिंताओं को छोड़कर முதலாவது पहले தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கொடுத்து परमेश्वर की राज्य के बारे में நாங்கள் யோசிக்க हम सोचने के சிந்திக்க लिए हम योजना அதை करने के लिए செயல்படுத்த उसे पूरा करने के எங்களுக்கு लिए கிருபை செய்வீராக. हमें कृपा कर। இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. इसे सुनने वाले हर एक को आशीर्वाद कर। மகிமையான காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். महिमा की कार्य को हम इंतजार करते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं आमीन। हमारे भला परमेश्वर। ஆமென். आमीन। இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा प्रभु आप सबको आशीषित करें। மீண்டும் இன்னொரு பைபிள் டாக்ல உங்களை சந்திக்கிறோம். फिर और एक बाइबल टाक के द्वारा आपसे हम मिलेंगे। Thank you. God bless you. परमेश्वर आपका आशीषित करें।